சமீப நாட்களாகவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அல்லது சேர முடியாத அல்லது விலகி வைக்கப்பட்ட தலைவர்கள் பலரும் சேரும் புகலிடமாக விளங்கும் தளமாக தற்போது திமுகவின் கூடாரம் அமைந்துள்ளது. அதிமுகவிலிருந்து புகலிடம் தேடி திமுகவுக்கு வருபவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களை அரவணைத்து பார்ப்பதோடு அவர்களுக்கு தொடர்ந்து பல முக்கிய பொறுப்புகளையும் கொடுத்து அவர்களை திமுகவின் கோட்டைக்குள் அஸ்திவாரங்களாய் நிற்க வைக்கும் பணிகளை திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை காண முடிகிறது. அப்படி திமுகவில் இணைந்து அமைச்சர்களாகி பெரிய அளவில் வலம் வந்த பலரை இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். செந்தில் பாலாஜி, சேகர்பாபு, ஏவா வேலு, ரகுபதி, KKSR, பெரியசாமி என பலரும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டு இன்றளவும் அமைச்சர்களாக வலம் வந்து கொண்டிருப்பவர்கள் என்பதை யாரும் மறுக்க இயலாது. இறுதியாக தற்போது அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராகவும் உயர்ந்த பதவியில் இருந்த பன்னீர்செல்வமும் இன்று திமுகவில் இணைந்திருக்கும் இந்த சூழலில் திமுகவை பொறுத்தவரை தன்னை எதிர்ப்பவர்களையும் அரவணைத்து செல்லும் ஒரு உந்து சக்தியாக அரசியல் களத்தில் தன்னுடைய பணிகளை காலூச்சி கொண்டிருக்கிறது என்பதை மறக்க முடியாது. ஒரு காலத்தில் திமுகவையே அழிப்போம், திமுக ஒரு தீய சக்தி என்று முழங்கியவர்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அதே கட்சியில் போய் இணைய வேண்டிய காலத்தின் கட்டாயமாக மாறும் சூழலுக்கு பலர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்பார்களே, அது வேண்டுமானால் அது ஒரு பழமொழியாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதிகளுக்கும் இது முழுமையாக பொருந்தும் புதுமொழியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய திமுக அமைச்சரவையில் ஒரு காலத்தில் அதிமுகவில் முக்கிய தளபதிகளாகவும் அமைச்சர்களாகவும் இருந்த பல முகங்கள் இன்றைக்கு முன்னணி அமைச்சர்களாகவும் கட்சியின் மூத்த பொறுப்பில் உள்ளவர்களாகவும் வலம் வந்து கொண்டிருப்பதை யாரும் மறுக்க இயலாது. கட்சியின் கொள்கை பிடிப்பை தாண்டி நிர்வாக திறமைக்காக இவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து முக்கியத்துவமான துறைகளையும் முக்கியத்துவமான பதவிகளையும் வழங்கி வந்துள்ளார் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. அதிமுகவில் இருந்து வந்து திமுகவில் செல்வாக்குமிக்க அமைச்சர்களாக மாறியவர்களின் விவரங்களை சிலவரை இப்பொழுது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் மூத்த தலைவர்களில் ஒருவராக விளங்கி வந்த சு. முத்துசாமி எம்ஜிஆர் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். தற்போது திமுகவின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் பவனி வந்து கொண்டிருக்கிறார். இவரைப் போல அதிமுகவின் ஆரம்ப காலத்தில் இருந்த ஏவா வேலு இன்று திமுகவின் முக்கிய துறைகளில் ஒன்றான பொதுப்பணித்துறையினுடையும் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் மட்டுமல்லாமல் கட்சியின் முக்கிய பொறுப்புகளையும் வகுத்து வருகிறார். தென் தமிழகத்தில் குறிப்பாக சிவகங்கை பகுதிகளில் ஒரு காலத்தில் அதிமுகவின் அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக இருந்தவர் ராஜகண்ணப்பன். 1991, 96 ஆகிய அதிமுகவின் ஆட்சி காலங்களில் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். தற்போது இவர் திமுக அமைச்சரவையில் பால்வளம் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சராகவும் கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகுத்து வருகிறார் என்பது மறுப்பதற்கில்லை. இதேபோல அதிமுகவில் அமைச்சராக இருந்த ரகுபதி இன்று திமுகவின் சட்டத்துறை அமைச்சராகவும் பல முக்கிய பொறுப்புகளையும் வகுத்து வருகிறார். சென்னையை பொறுத்தமட்டில் அதிமுகவில் தீவிரமாக செயல்பட்டு அம்மையார் ஜெயலலிதாவின் குட்வில் புத்தகத்தில் நீங்கா இடம்பெற்றவர்களில் ஒருவராக விளங்கி வந்தவர் R.K. சேகர்பாபு. இவர் ஒரு காலகட்டத்தில் சட்டசபையில் ஜெயலலிதாவிற்காக திமுகவின் எம்எல்ஏக்களையும் அடிக்க பாய்ந்தவர் என்பது வரலாறு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்து தான் இருந்த இயக்கத்திலிருந்து மாறுபட்டு திமுகவில் வந்து இணைந்தவுடன் அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையும் அவர் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவமும் யாராலும் சொல்லி வர்ணிக்க முடியாது. திமுகவின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராகவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அமைச்சராகவும் இருந்து வருகிறார். இதேபோல பெரியசாமி, M.R.K. பன்னீர்செல்வம், இப்படி பட்டியல்களை நீண்டு கொண்டே போகலாம். துவக்க காலங்களில் அதிமுகவின் பின்னணி கொண்டவர்களாக இருந்தாலும் கலைஞர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு காலப்போக்கில் ஸ்டாலின் அவர்களால் வசையப்பட்டு தொடர்ந்து திமுகவில் வலம் வந்து கொண்டிருக்கும் இவர்களின் செல்வாக்குகளை யாரும் எளிதாக மதிப்பிட முடியாது. அதேபோல மிக அண்மையில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்களின் பட்டியலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவின் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பல்வேறு விதமான முக்கிய பொறுப்புகளையும் வலம் வந்து முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக வலம் வந்த செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவுடன் அவருக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு போன்ற முக்கிய துறைகள் திமுகவால் வழங்கப்பட்டு இன்றைக்கும் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு விதமான இக்கட்டான சூழல்களிலும் கூட அவருக்கு துணை நின்று திமுக அவரை கரம் பிடித்து வழிநடத்தியது என்பதும் அமலாக்கத்துறையின் வழக்கு போன்ற பல்வேறு விஷயங்களிலும் அவருக்கு உறுதுணையாக நின்றதும் கொங்கு மண்டலத்தின் அதிகாரமிக்க செயல்மிகு தலைவராகவும் அவரை இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருப்பதும் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு என்பதும் கவனிப்பதற்கு மிக முக்கியமாக வாய்ந்தது. கொங்கு மண்டலத்தின் அதிகாரமிக்க திமுகவின் தலைவர்களில் ஒருவராகவும் செந்தில் பாலாஜி இன்றும் வலம் வந்து கொண்டிருப்பதை யாராலும் மறுக்க இயலாது. இப்படி தொடர்ந்து அதிமுகவிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்களாலும் அதிமுகவிலிருந்து ஏதோ காரணங்களாலும் விலக்கப்பட்டவர்களாலும் அதிமுகவிற்குள் நுழையவே முடியாது என்ற நிலையில் இருந்தவர்கள் திமுகவுக்குள் சென்று கோல் உச்சி தங்களுடைய பணிகளை தீவிரமாக பணியாற்றி அதன் மூலமாக தங்களுக்கான அடையாளங்களை வெற்றி களங்களாய் வகுத்து காட்டியவர்கள் பட்டியல் ஏராளம் நீண்டு வரும் வரிசையில் தற்போது அதிமுகவில் இருந்து விலகி தற்போது திமுகவில் இணைந்திருக்கும் பன்னீர்செல்வத்தின் அரசியல் பிரவேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை
காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக வலம் வந்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவை கடுமையாக விமர்சித்தாலும், அந்த வரிசையில் கடுமையான விமர்சனங்களை வைத்து வந்தாலும் கூட அரசியலில் நீண்ட எதிரிகளும் இல்லை, நீண்ட நண்பர்களும் இல்லை என்பதைப் போல தற்போது இணைந்திருக்கிறார் திமுகவில். திமுக இவருக்கு எவ்வளவு பெரிய உயரங்களை தர இருக்கிறது, எவ்வளவு பெரிய உயரங்களை ஓ பன்னீர்செல்வம் அடைய போகிறார் என்பதே காலத்தின் கைகளில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். திராவிட இயக்கங்கள் சிலரை வாழ வைத்த வரலாறுகள் இருக்கிறது. அப்படி வாழ்ந்தவர்கள் வரலாறில் இவர்களும் சேர்வார்களா என்பதை காலம்தான் பதில் சொல்லும்.